கிரியேட்டிவ் பைட். இன்னைக்கு நம்ம இன்னொரு நியூ டிஷ் பார்க்க போறோம். நியூ டிஷ்னு சொல்லலாம், ட்ரெடிஷனல் டிஷ். இடியாப்பம் வித் தேங்காய் பால், அது கருப்பட்டி தேங்காய் பால். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம குட்டிஸ் சுட்டிக்கு பிடிக்கிற மாதிரி நான் பீட்ரூட்லயும் நார்மல் இடியாப்பமும் செஞ்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், ஆட்டின மாவு எடுக்கல. அதனால நம்ம பீட்ரூட் வாட்டரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இப்படி நல்லா கொதிக்க விட்டுக்குங்க ஒரு கொதி. அதுக்கப்புறமா மாவில் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா சுடு தண்ணியில் தான் நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணணும். அதனால் பீட்ரூட்டையும் ஜூஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பிங்க் கலர் இடியாப்பமும் ஒயிட் கலர் இடியாப்பம் தான் பண்ண போகிறோம். இதுதான் அதுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ மாவில் கலந்துக்க போகிறோம். அரிசி மாவு இதில் லைட்டாக உப்பு போடுறேன். இதில் தான் நம்ம இப்போ பீட்ரூட் ஜூஸை ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விடுங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி போடுங்க. நம்ம ஏன் பிங்க் கலரில் செய்கிறோம்னா ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். அதுக்கு நார்மல் இடியாப்பம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி கலர் கலராக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், பிங்க் கலர் ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ஒயிட் கலர் ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் ஸ்டஃப்புக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, நார்மல் வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நார்மல் வாட்டர்னால் ஹாட் வாட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், ஆனால் பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், சுடும் கையே. பாருங்கள், ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்ப உலக்கத்தில் போட்டு இடியாப்பம் புளியலாம். இப்போ இடியாப்பம் புளியலாம் பார்த்துக்குங்க. ஒரு குழிக்கு இப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்படி எடுத்து விட்டுக்குங்க. நம்ம மாவு ஆட்டி கூட செய்யலாம், இட்லி ஊற்றி அது கூட புளியலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக தானே போகிறது, அதனால் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிங்க் கலரில் இடியாப்பம் ஊற்றுறோம். இந்த கலர் பார்த்தாலே பிள்ளைங்க அவ்வளோ அட்ராக்டிவ் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் வருது. நம்ம எந்த கலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் தான். நான் மேக்ஸிமம் எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது, ஏன்னா பிள்ளைகளாம் சாப்பிட்றாங்கல்ல, அதனால். இடியாப்பம் வேகிறதுக்கு இடியாப்ப குக்கரில் வச்சாச்சு. நல்லா வேகட்டும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ தேங்காய் பாலுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். இதோட நம்ம கருப்பட்டியும் ஏலக்காவும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கருப்பட்டி பால் தான் செய்ய போகிறோம், தேங்காய் பால் வச்சு. நான் சுகர் சேர்க்கலை, கருப்பட்டி தான் சேர்க்குறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி, வயிற்று புண்ணு சீக்கிரம் ஆற்றும் தேங்காய் பால் சாப்பிட்றனால. இது நீங்கள் ரெகுலராக உங்கள் லைஃப் ஜேர்னியில் எடுத்துக்குங்க. தேங்காய் இடியாப்ப பால், இல்லை ஆப்பம் தேங்காய் பால், இது மாதிரி நீங்கள் எடுத்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரே ஒரு ஏலக்காய் தான் இந்த அரோமாக்காக. கருப்பட்டி தட்டி வச்சுருக்க கருப்பட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி அப்புறமே அரைச்சிங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. பாருங்கள், இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், கருப்பட்டி தேங்காய் பால் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கிங்க. பாருங்கள், கருப்பட்டி பால் வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கருப்பட்டி பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இடியாப்பக்கு இப்போ சர்வ் பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பிங்க் கலர் இடியாப்பம், ஒயிட் கலர் இடியாப்பம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான தேங்காய் பால் வித் கருப்பட்டி அதுவும் ரெடியாக இருக்குது.
என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ரெகுலராக இதை ட்ரை பண்ணுங்க, எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் லைஃப் ஜேர்னியில். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.